இப்படி கம கமன்னு மட்டன் குழம்பு வீட்லயே செய்யலாம் தெரியுமா? நான் சொல்ல போற சில முக்கியமான டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹோட்டல் டேஸ்டையும் மிஞ்சும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எக் பாயில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் மட்டனை நல்லா கிளீன் பண்ணி ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிரஷர் போனதும் வாட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கிற பவுல எக்ஸ டிரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பீல் பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் 50 ml சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வரமிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஃப்ளேவருக்கு கறிவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் தக்காளி சேர்த்து கலந்து விடுங்க. தக்காளி வதங்க கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டா சுருண்டு வந்ததும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வதக்கி விடுங்க. நாம ஆட் பண்ண தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜார்ல அரை மூடி முத்தலான தேங்காய், கசகசா 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை குக்கர்ல ஆட் பண்ணுங்க. மட்டனோட வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. மட்டன் கலர் சேஞ்ச் ஆனதும் கறி மசாலா தூள் 5 ஸ்பூன் சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி மசாலா தூள் நாம சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்ல வச்சு ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. அப்போதான் அங்கங்க கட்டியா மசாலா தூள் நிக்காது. மசாலா பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கும். அப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல சேர்த்துக்கோங்க. இதோட மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் தேவையான அளவு கல்லு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மட்டன் குழம்பு கொதிச்சு வரும்போது நாம பாயில் பண்ணி வச்சிருக்கிற முட்டைய கீறி விட்டு குழம்புல ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாம கீறி விட்டு முட்டைய ஆட் பண்ணும்போது குழம்போட ஃபிளேவர் அந்த முட்டையில இறங்கும். எல்லா முட்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கு. 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் வந்ததும் 10 நிமிஷம் சிம்ல வச்சிடுங்க. பிரஷர் போனதும் குக்கரை ஓபன் பண்ணீங்கன்னா நாம ஆட் பண்ண ஆயில் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்து பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா டெம்டிங்கா இருக்கும். ஃபைனலா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, திக்கான குழம்பு, செம கலர்ஃபுல்லா சாஃப்டான மட்டன். இதுதான் பர்ஃபெக்ட் மட்டன் குழம்பு. இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ஹோட்டலே மிஞ்சும் டேஸ்ட்ல இருக்கும். இந்த மட்டன் குழம்பு ரைஸ், தோசை, இட்லி எல்லாத்துக்கூடயும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நிறைய பேர் இந்த மட்டன் குழம்பை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ரெசிபி அப்லோட் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.